இப்போ வந்து நம்ம கட்லெட் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு உருளைக்கிழங்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு அதை ஆற வச்சு தோல் உரிச்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போடலாம். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு தொ உருளைக்கிழங்க வந்து நல்லா மசித்து அதில் போட்டு சேர்த்துட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மல்லித்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸில் வந்து எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுட்டு உருண்டை மாதிரி உருட்டி 2 ஸ்பூன் வந்து மைதா மாவை எடுத்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு வச்சுருங்க. அப்புறம் இந்த உருட்டினதை வந்து லைட்டாக வடை மாதிரி தட்டிட்டு அந்த மைதா மாவு இதில் போட்டுட்டு என்கிட்ட வந்து வறுக்கி தூள் இருந்துச்சு. அது உங்ககிட்ட இல்லைன்னா ப்ரெட்டு தூள் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரெட்டை வந்து ஓர சைடெலாம் கட் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சா அந்த ப்ரெட்டு இது இருக்கும். அதில் வந்து போட்டு இது பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா வந்துடும். ஒரு நிறையா இது செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுத்தால் கட்லெட் ரெடி ஆயிரும். இந்த உருண்டையை அப்படியே நீங்கள் வந்து பஜ்ஜி மாவு செஞ்சு அதில் இந்த உருண்டையாக போட்டோன்னா மசாலா போண்டாவாயிரும், உருளைக்கிழங்கு போண்டாவாயிரும். இந்த உருளைக்கிழங்குக்கு பதிலாக நீங்கள் வந்து கேரட்டு, பீன்ஸு இது எல்லாமே